நாம் இப்போ இருக்கிறது சூறாவளி அணைக்கட்டு சார்ந்து இருக்கக்கூடிய 8 குளங்களில் ஒரு முக்கிய குளமான விநாயகர் புதுக்குளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குளத்தில் இருக்கிறோம். இப்போ இந்த குளத்துக்கு நிறைஞ்சா கூட அதுக்கு பக்கத்துலேயே ஒட்டி இன்னொரு குளம் இருக்குது. அதுக்கு மணிமாலையன் குளம்னு சொல்லுவாங்க. அது நிறைய இந்த பகுதியில் உள்ள நிலத்தடி நீரை உயர்த்தக்கு அந்த குளம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு குளம்ன்றாங்க. விநாயகர் புதுக்குளம் நிறைஞ்சி இருக்கும், மணிமாலையன் புதுக்குளம் காஞ்சி இருக்கும். இது 30-40 ஆண்டுகளாக இருக்குது. இது காவல் கிணறு பஞ்சாயத்துக்குள்ளே இருக்கிற குளம். இது ஒரே பஞ்சாயத்துக்குள்ளே தான் இருக்குது. இந்த இந்த ஒரு வளர்ச்சி ஐஎஸ்ஆர்ஓ அப்படிங்கிற அந்த ஒரு வளர்ச்சிக்கு இந்த காவல் கிணறு பஞ்சாயத்து கொடுத்த விலை, இந்த நிலத்தடி தண்ணி போனது, இந்த குளங்கள் வறட்சியானது. இந்த பகுதி விவசாயிகள் ஒவ்வொரு வருஷமும் தற்காலிகமாக மணல் மூட்டைகளை அடுக்கி ஒரு சின்ன ஒரு திறப்பு அந்த குளத்தில் திறந்து ஒரு ரொம்ப டெக்னிக்கலாக அதுக்கு நிறைய பணம் செலவு செய்து அந்த பக்கத்தில் உள்ள குளத்தை நிரப்புறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு குளத்துலேருந்து இன்னொரு குளத்துக்கு ஒரு தற்காலிக மறுகால்கள் வைக்கும்போது நிறைய பிரச்சனைகள் வரும். அப்போ அது தொடர்ந்து அந்த பிரச்சனைகளை அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நிரந்தர தீர்வு கொண்டு வாங்க, ஒரு நிரந்தரமாக இதுக்கு ஒரு ஷட்டர் வச்சு ஒரு தீர்வு கொண்டு வாங்க அப்படின்னு. ஆனால் கொஞ்ச நாள் முன்னாடி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் இதுக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ண ஒதுக்கியாச்சு, நிரந்தர தீர்வுக்கு இந்த 2 குளத்தையும் இணைச்சி ஷட்டர் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போஸ்டரெல்லாம் கட் அவுட்டெல்லாம் எல்லா இடத்துலையும் பார்த்தோம். ஆனால் கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகளாக இந்த பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது. இதனால் இந்த விவசாயிகளுக்குள்ளேயும் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள். பட் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வரும் அப்படின்னு சொல்லி நாம் நம்புவோம்.